இந்த அற்புதமான பாத யாத்திரைக்கு நீங்கள் அனைவருமே ஒரு மாலை பொழுதுல உங்களுடைய வேலையெல்லாம் முடித்துவிட்டு சரித்திர புகழ் மிகுந்த ரிஷிவந்தியம் சட்டப்பேரவை தொகுதிக்கு நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள். முதல் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் ஒரு பெரும் எண்ணிக்கையிலே ரிஷிவந்தியத்துக்கு வந்திருக்கிறேன். வீட்டிலிருந்து தோட்டத்திலிருந்து காட்டிலிருந்து உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த யாத்திரையில பங்கெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு வேள்வியோடு. ஏன்னா உங்களுக்கு தெரியுங்கம்மா, இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, பசியினுடைய ஏப்பத்திற்கும் புலியினுடைய ஏப்பத்திற்கும் வித்தியாசம் தெரியாம ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர்களாக இருந்தாலும் சரி, ஆட்சி செய்பவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு விஷயத்திலே நம்பிக்கை இருக்கிறது. 70 ஆண்டு காலமாக எந்த விதமான வளர்ச்சியும் நீங்க பார்க்கல. வளர்ச்சி என்பது உங்களை நோக்கி இல்லை, இது பெருநகரங்களை நோக்கி இருக்கு. எனக்கு தமிழகத்தில் பாத்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர் இந்த 4 பெருநகரங்கள் மட்டும் தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன்ல 32% விழுக்காடு இந்த 4 பெருநகரங்கள் இருக்கு. அப்ப ரிஷிவந்தியம் போன்ற நம்முடைய பகுதிகள் என்னன்னாங்க, விவசாயம் சார்ந்த பகுதிகள், கிராமப்புற பகுதிகள், கிராமம் சார்ந்த பகுதிகள். இங்க எல்லாம் நம்ம குழந்தைங்க படிச்சுட்டு ஊர் தாண்டி வேறொரு ஊருக்கு வேலைக்கு சென்று கொண்டிருக்கின்றார். சென்னையா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், அல்லது தமிழ்நாட்டை தாண்டி பெங்களூரா இருக்கட்டும், ஹைதராபாத்தா இருக்கட்டும், இன்னைக்கு சிறு நகரங்களிலே நம்மால் வசிக்க முடியவில்லை. குறிப்பாக ரிஷிவந்தியம் போன்ற விவசாயம் சார்ந்த ஊர்களில் நம்முடைய குழந்தை செல்வங்கள் எல்லாம் ஊரை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. இன்னைக்கு இது மிகப்பெரிய பிரச்சனை. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வயதான நம்முடைய தந்தை தாய் பெரியோர்கள், பாட்டிமார்கள், தாத்தாமார்கள் இவங்கதான் இருக்கிறாங்க. வளர்ச்சி என்பது நம்ம எட்டி பார்க்கலீங்கம்மா, நம்மை பார்த்து தொட்டு கூட பார்க்கணும். அதுவும் குறிப்பாக ரிஷிவந்தியத்தினுடைய பெயரை பாருங்க. நான் வருவதற்கு முன்பு நம்முடைய சகோதரர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், ரிஷிகள் இந்த காட்டினுடைய வனப்பகுதியிலே வந்து வாழ ஆரம்பித்தார். அதிலிருந்து ரிஷிவந்தியம் என்கின்ற பெயர். ரிஷிகள் அதிகமாக வாழ்ந்த ஒரு ஊர். சோழ பேரரசு காலத்தாக இருக்கட்டும், விஜயநகர பேரரசு காலமாக இருக்கட்டும், குறிப்பாக அவர்கள் கட்டிய கோவில்கள் இன்றும் கூட தொழிலாளர்கள் இங்க வந்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் பாடம் சொல்லிக் கொடுக்க கோவில்கள் இந்த ரிஷிவந்தியம் தொகுதியில் இருக்குதுங்கம்மா. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோயிலாக இருக்கட்டும், ஆதி திருவரங்கமாக இருக்கட்டும், சோழபாண்டியபுரத்தினுடைய கல்வெட்டுகளாக இருக்கட்டும், ஜம்பை கோயிலாக இருக்கட்டும், இதெல்லாம் வரலாற்று ஆய்வாளர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய கோவில். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான மண்ணுது. எல்லாவற்றையும் தாண்டி 2011 தமிழக மக்கள் எல்லாம் ரிஷிவந்தியத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார். ரிஷிவந்தியத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 2011 போட்டியிட்ட பொழுது 2 கட்சிகளுக்கு மாற்றாக, திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு ஏழை பங்காளன் தமிழக அரசியலை வந்த பொழுது 2011 தேர்தலில் தமிழகமே ரிஷிவந்தியத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தது. அவரை வெற்றி பெற செய்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எதிர்கட்சி தலைவராக மாற்றியது இந்த ரிஷிவந்தியம் சட்டப்பேரவை தொகுதி. அப்படிப்பட்ட ஒரு சரித்திர, ஒரு அற்புதமான ஒரு அரசியல் புகழ் ரிஷிவந்தியத்திற்கு இருக்கு. எல்லாம் பார்த்தங்கம்மா, முழுவதுமாக கிராமம், முழுவதுமாக விவசாயம், முழுவதுமாக பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஊருங்க ஐயா, இவ்வளவு முக்கியமான ஊர், சரித்திர காலத்தில் இருக்கக்கூடிய ஊர் இன்னைக்கு தாலுகா கூட இல்லைங்க. ஒரு தாலுகாக கூட நம்முடைய ரிஷிவந்திய பகுதி இல்லாமல். இதே தொகுதிக்கு இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவங்க வந்தாங்க. தேர்தல் பரப்புரையின் பொழுது அவரே சொல்லிட்டு போனாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரிஷிவந்தியத்தை நிச்சயமாக தாலுகாக மாற்றுவோம் என்று. ஐயா, நாங்க இது 167வது தொகுதிங்க ஐயா. ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த என் மண் என் மக்கள் இந்த பயணம் தென் தமிழகம், கொங்கு பகுதி, மத்திய மண்டலம், டெல்டா பகுதி, எல்லா பகுதியும் முடித்துக் கொண்டு இங்க இருக்கிறோம் ஐயா. 167 தொகுதியினுடைய தலைநகரத்திற்கு போயிருக்கோம். எல்லா தொகுதியினுடைய தலைநகரமும் தாலுகா. இந்த தொகுதி மட்டும்தாங்க ஐயா தாலுகா இல்லை. பாருங்க என்ன அநியாயம் பாருங்க. சொல்லி வாக்குறுதி கொடுத்து உங்களுடைய வாக்கையெல்லாம் வாங்கி ஆட்சிக்கு வந்த பிறகு கூட ஒரு தாலுகா அந்தஸ்து இல்லாம நம்முடைய ரிஷிவந்தியத்துல நாம் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஐயா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய உங்க எம்எல்ஏ பத்தி பேசவே வேண்டாங்க. வசந்தம் கார்த்திகேயன் எம்எல்ஏவை பொறுத்தவரை ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குன்னா உங்க எம்எல்ஏ அங்க இருப்பார். எம்எல்ஏ இல்லாம இந்த ஊர்ல பிரச்சனையே இல்லைங்க.
கள்ளக்குறிச்சியிலே ஒரு தனியார் பள்ளி கொளுத்தப்பட்ட போது அங்கேயும் இந்த எம்எல்ஏவுடைய பெயர் அங்கேயும் வந்துச்சு. கல்குவாரி எல்லா இடத்திலும் எம்எல்ஏவுடைய பெயர் வருது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குறிப்பாக பக்கத்துல பிடிஓ அலுவலகத்தை 22 கிலோமீட்டர் தள்ளி எங்கேயோ கொண்டு கட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு உங்க நோக்கம் என்னன்னா, எங்கெல்லாம் பினாமி சொத்துக்கள் இருக்கோ அங்க போய் ஒரு தாலுகா அலுவலகத்தை ஆரம்பி, அங்க போய் பிடிஓ அலுவலகத்தை ஆரம்பின்னு ரிஷிவந்தியத்திற்கு எந்த விதமான வளர்ச்சியும் இங்கே வரவில்லை. இது உங்களுடைய குற்றச்சாட்டு மட்டுமல்லங்கம்மா, இது உண்மையான குற்றச்சாட்டு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த யாத்திரையினுடைய நோக்கமே கிராம பகுதியில் வந்து உங்களை சந்திக்க வேண்டும், உங்களிடம் பேச வேண்டும், பொடிநடையாக வந்து உங்களிடம் கருத்துக்களை கேட்டுக்கிட்டே வரணும், உங்க பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கணும். அதையெல்லாம் சரி செய்வதற்கு நாங்கள் உங்களோட நிற்க வேண்டும் என்பதுதான் இந்த யாத்திரையினுடைய நோக்கம். ஐயா, நாங்க இன்னைக்கு உறுதிமொழி கொடுக்கிறோம். இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் யாருமே அதை தாலுகா மாத்த போறது இல்லைங்கம்மா. போய் சொல்லுவாங்க, 2024 தேர்தல் வரும்பொழுது மறுபடியும் வருவாங்க, தாலுகாக மாற்றுகின்றோம், எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க செய்ய போறது இல்லை. நாங்கள் உங்களிடம் ஒரே ஒரு உறுதிமொழி மட்டும்தான் சொல்லிட்டு போறோங்கம்மா. ரிஷிவந்தியம், ரிஷிகள் வாழ்ந்த இந்த ஊர் தமிழகத்தினுடைய மைய புள்ளியாக மாற்றப்பட வேண்டும் என்றால் முதல் படி அதை தாலுகா மாற்றுறதுங்கம்மா. தாலுகா என்பது ரிஷிவந்தியத்தினுடைய தலைநகரத்தை கொண்டு வரும். அது பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு சேர்ந்து போராடும். நீங்க ஓட்டு போட்டு எங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பீங்கன்னு நாங்க நம்புறோங்கம்மா. ஏன்னா வாக்கு உங்க கையில் இருக்கு, எங்களுடைய பெரியவர்கள் தாய்மார்கள் கையில் அந்த அதிகாரம் இருக்கு. நீங்கள் வாக்களித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த அதிகாரம் கொடுத்து எங்களை ஆட்சியாளர்களாக நீங்கள் மாற்றி காட்டுவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு தான் இந்த நடைபயணம் பட்டி தொட்டி எல்லாம் ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு ரிஷிவந்தியத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். அதை விட மிக முக்கிய பிரச்சனை 2024 தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் வருதுங்க. இன்னும் ஒரு 40 நாள்ல நீங்க இந்தியாவுடைய பிரதமர் யார் என்பதை தேர்ந்தெடுக்க போறீங்க. நம்ம எல்லோருக்கும் தெரியும், பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் தெரியும், இந்தியாவுடைய பிரதமர் யாருன்னு கேட்டா அது மோடின்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த முறை மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சியில் வந்து நீங்கள் அமர வைக்க போகின்றீர்கள் என்கின்ற உறுதிமொழி நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. 2014 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆட்சி இருந்த பொழுது ஊழல் 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 என்பதை மட்டும்தான் கேட்டோம். கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடி ரூபாய் இவர்கள் செய்த ஊழல், 2G அலைக்காட்டிலிருந்து ஆரம்பித்து சுரங்க ஊழல் இருந்து, ஹெலிகாப்டர் ஊழல் இருந்து, விளையாட்டு ஊழல் இருந்து காங்கிரஸ் செய்யாத ஊழலே இல்லைங்க. அதன் பிறகு நல்ல ஒரு மனிதர் நம்முடைய ஆட்சியாளராக வர வேண்டும் என்று குஜராத்திலே முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து இந்தியாவுடைய பிரதமராக நீங்கள் அமர வைத்தீர்கள். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கழித்து ஒரு கட்சிக்கு தனி பெரும்பான்மை அளித்தீர்கள். 283 எம்பிக்களோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 ஆட்சியில் வந்து உட்கார்ந்தார்கள்மா. அதன் பிறகு 5 ஆண்டுகள் கழித்து 2019 பாராளுமன்ற தேர்தலில் மறுபடியும் மோடி அவர்களை 303 எம்பிக்களோடு தனி பெரும்பான்மையோடு மறுபடியும் ஆட்சியில் அமர்த்தணும். இன்னைக்கு நம்ம திரும்பி பார்த்தோம்னாங்கம்மா, 9 ஆண்டுகள்ல இந்தியா முன்னேறி இருக்கிறதா? நிச்சயமாக இந்தியா முன்னேறி இருக்கிறது, எந்த மாற்று கருத்து இல்லைங்க. இந்தியா பொருளாதாரத்திலே உயர்ந்திருக்கிறதா? நிச்சயமாக நம்முடைய நாடு பொருளாதாரத்திலே உயர்ந்திருக்கிறது. மோடி அவர்களை பொறுத்தவரை நல்ல ஆட்சி செய்திருக்கின்றார்களா? உங்கள் அனைவருக்கும் தெரியும், லஞ்ச லாவண்யம் இல்லாம நேர்மையான ஏழை மக்களை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி 9 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது எந்த மாற்று கருத்து இல்லைங்கம்மா. அந்த 2024 ஏன் முக்கியமான தேர்தல் என்றால், இன்னைக்கு மோடி ஐயா இருக்கிறனாலதான் தமிழ்நாட்டில் திமுக காரங்க கொஞ்சம் அடக்கி வாசிச்சுட்டு இருக்கிறாங்கம்மா. 35 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். அநியாயத்தை பார்த்திருக்கிறீங்களா? 3ல் 1 அமைச்சர் இன்னைக்கு திமுகவில் நீதிமன்றத்திலே அவர்கள் மீது ஊழல் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறார். உங்க பக்கத்து தொகுதி திருக்கோவிலூர், அங்க அமைச்சர் பொன்முடி அவர்கள் பாத்தீங்கன்னா அமைச்சருங்கிற இந்த அந்தஸ்து, எம்எல்ஏ என்கின்ற அந்தஸ்தை இழந்து ஒரு ஊழல்வாதியாக நிராயுதபாணியாக நின்று கொண்டிருக்கின்றார். புலால் சிறைக்கு போனீங்கன்னா சாராய அமைச்சர் செந்தில் பாலாஜி கம்பி எண்ணிக்கிட்டு புலால் சிறைக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, தமிழகத்தினுடைய உங்களுக்கு வர வேண்டிய வரி பணத்தை, ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்காக வர வேண்டிய பணத்தை எல்லாம் யாரெல்லாம் சூறையாடி சுரண்டு கொண்டிருந்தார்களோ அவர்கள் ஒருவராக தர்ம தேவதை தண்டிக்க ஆரம்பித்து விட்டார் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சிறையில் ஒருத்தர், சிறைக்கு போறதுக்கு ஒருத்தர், அடுத்து 9 அமைச்சர்கள் தயாராக அவர்கள் மீதான வழக்கு எந்த நேரத்திலும் கூட தீர்ப்பு வரலாம் என்ற நிலைமையில் இருக்குமா. 31 மாசத்துல திமுகவுடைய ஆட்சியை திரும்பி பார்த்தீங்கன்னா என்னங்கம்மா செஞ்சிருக்கிறாங்க?
511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. என்ன செஞ்சிருக்காங்க? எதுவும் செய்யல. இன்னைக்கு சில மகளிர் சொல்லலாம், அண்ணன் ஒரு 25 மாசம் கழிச்சு இந்த 1000 ரூபாய் உரிமை தொகையில் ஏதோ ஒன்று கொடுத்தானுங்க அண்ணன் அப்படி. உங்களுக்கு வரல, இங்க இருக்கவங்க பெரும்பாலும் யாருக்கு வரல. பேருக்கு ஒப்பிச்சப்பானியாக கொடுத்து விட்டு உரிமை தொகையை கொடுத்தோம் என்று சொல்லுகின்றார். இன்னைக்கு மகளிருக்கு தெரியும், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பால் விலை உயர்ந்திருக்கிறது இல்லைங்களா, கரண்ட் பில்லு அதிகமா இருக்குது இல்லைங்களா, சொத்து வரி அதிகமா இருக்கு இல்லைங்களா, அனைத்தையும் உயர்த்தி விட்டு நான் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கின்றேன்னு கிளம்பி இருக்கு. எப்படி நாங்க ஐயா ஒத்தையிலை கொடுத்து கத்தையில புடுங்கிட்டு போறோம், ஒரு நோட்டை கொடுத்து பல நோட்டை புடுங்கிட்டு போறான். அனைத்து விலைவாசியும் ஏற்றி விட்டு இன்னைக்கு திமுக காரன் நாங்க மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்தோம், 1000 ரூபாய் கொடுத்தோம் என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கின்றான். ஐயா, விவசாய பெருமக்கள் இருக்கிறேன், ரிஷிவந்தியம் என்றாலே இது விவசாயம் தான். மரவள்ளி கிழங்கிலிருந்து நீங்கள் செய்யாத விவசாயம் இந்த பகுதியில், இந்த தொகுதியில் இல்லை. இன்னைக்கு விவசாய பெருமக்களுக்கு தெரியும், இந்த மாவட்டத்தில் மட்டுமே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 9 ஆண்டுகள்ல விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கௌரவ நிதி வருடத்திற்கு 6000 ரூபாய் கொடுக்கறாங்கம்மா. இன்னைக்கு பிரதமர் அவர்கள் வந்த பிறகு 9 ஆண்டுகள்ல 15 தவணையில தவணைக்கு 2000 ரூபாய் 30,000 ரூபாய் விவசாயிகளுடைய வங்கி கணக்குக்கு வந்திருக்கிறது. 30,000 ரூபாய். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மட்டுமே, இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுங்கம்மா 30,000 ரூபாய் வங்கி கணக்கு, அதாவது ஒரு விவசாயினுடைய வங்கி கணக்குக்கு கௌரவ நிதியாக 30,000 ரூபாய் வந்திருக்கக்கூடிய விவசாயிகள் 1,81,648 பேர். பாருங்க எத்தனை பேர் பாருங்க. 1,81,000 விவசாயிகள் இந்த தொகுதியில அவங்களுடைய வங்கி கணக்குக்கு வருடத்திற்கு 6,000 30,000 ரூபாய் வந்திருக்கு. இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் அதிக அளவில் இருக்கு. மோடி ஐயாவுடைய கனவு சமீபத்தில் இங்கம்மா மகாராஷ்டிரால மோடி வீடு பெரும் அளவுல மோடி ஐயா எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மேடையில மோடி திடீர்னு கண் கலங்கிட்டான். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி மோடிஜி பேச முடியாமல் தடுமாறி கண்ணில் இருந்து தண்ணி வருது. மோடிஜி சொன்னாங்க, நான் சின்ன வயசுல எங்க வீட்டுல குடிசை வீட்டில் நான் வாழ்ந்த பொழுது இந்த மாதிரி ஒரு மோடி வீடு கிடைக்காதான் நான் ஏங்கிக் கொண்டிருந்தேன். ஆனா நம்முடைய ஆட்சியில ஆண்டவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கா. யாரெல்லாம் குடிசை வீட்டில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கான்கிரீட் வீடு கொடுப்பதாக உறுதி கொண்டு வேலை செஞ்சிட்டு இருக்காருங்கம்மா. இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில மட்டுமே 50,030 குடும்பங்களுக்கு மோடி வீடு வந்திருக்கு, கான்கிரீட் வீடு. இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 50,000 குடும்பங்களுக்கு மோடி வீடு வந்திருக்குங்கம்மா. குழாய் மூலமாக குடிநீர் வர வேண்டும் என்பது நம்முடைய கனவு. எத்தனை நாளை குடை தூக்கிட்டு போறது, எத்தனை நாளைக்கு ஊருக்கு வெளியே போய் நிக்கிறது, பைப்பு திறந்தா பைப்புல குடிக்கிற தண்ணீர் வர வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நம்முடைய கனவு. இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு மட்டுமே 1,51,000 வீடுகளுக்கு குடிநீர் என்பது பைப்பு மூலமா வருது. இது திமுகவுடைய சாதனை என்னன்னாங்க, இலவசமாக மத்திய அரசு தன்னுடைய திட்டத்தை கொடுக்கும் பொழுது, பைப்பு மூலமாக குடிநீர் கொடுக்கும் பொழுது அதுக்கு 6,000 ரூபாய் லஞ்சம் வாங்குவது திமுகவுடைய சாதனை. அது மட்டும்தாங்க. 100% மோடி ஐயாவுடைய திட்டம். ஜல்ஜீவன் என்பது 100% மத்திய அரசு 1 ரூபாய் கூட உங்ககிட்ட வாங்காம இலவசமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டம் தான் குழாய் மூலமாக குடிநீர் வரக்கூடிய திட்டம். அதிலையும் 6,000 ரூபாய் கமிஷன் அளிப்பதற்கு திமுகவுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள் கிளம்பி இருக்கிறார். அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் 5 லட்சம் ரூபாய் மோடி இன்சூரன்ஸ் கார்டு, 5 லட்சம் ரூபாய் மோடி இன்சூரன்ஸ் அட்டை இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே 1,97,000 பேர் பயன்படுத்தி இருக்கிறது. எதற்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னாங்கம்மா, நம்முடைய ஆட்சி ஏழை மக்களை சாட்சியாக வைத்து நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. வீட்டுல எரிவாயு சிலிண்டர் இல்லைங்களாங்கம்மா, மோடி ஐயா வந்த பிறகு எரிவாயு சிலிண்டர் மட்டுமே நம்முடைய கள்ளக்குறிச்சி பகுதிகளுக்கு 66,000 குடும்பங்களுக்கு 300 ரூபாய் மானியம்மா. மாசம் 300 ரூபாய் வரக்கூடிய மோடி சிலிண்டர் 66,000 குடும்பங்களுக்கு என்று வந்து கொண்டிருக்கிறோம். நான் உங்களிடம் அன்பான வேண்டுகோள் வைப்பதற்காக வந்திருக்கிறேன். நாம 5 வருஷத்துக்கு 4 ஓட்டு போறோம். பெரியவங்களுக்கு தெரியும். 1 ஓட்டு சட்டமன்றம், 1 ஓட்டு பாராளுமன்றம், 1 ஓட்டு பஞ்சாயத்து, 1 ஓட்டு நகராட்சியில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல், 4 ஓட்டு போறோம். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், மோடி ஐயா மத்தியிலே மறுபடியும் ஆட்சி அமைக்க போகின்றார் என்பது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களாங்கம்மா. யாருக்காவது இங்க சந்தேகம் இருக்குதுங்களா, மோடி ஐயா வருவாரா வரமாட்டாரா? நம் யாருக்கும் சந்தேகம் இல்லை. 400 எம்பிக்களோடு வருவாரா,
450 எம்பிக்களோட வருவாரான் மட்டும்தான் சந்தேகம் இருக்குது. மேலே மோடி மக்கள் முடிவு செய்து விட்டார். தமிழகத்துல நீங்க பாருங்க, எந்த எம்பியை தேர்வு பண்ணிருக்கிறோம் பாருங்க. கள்ளக்குறிச்சியினுடைய எம்பி கௌதம் சிகாமணி. யாருடைய பையங்க? பொன்முடியினுடைய பையன். கௌதம் சிகாமணி அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கிராமத்துல வந்து உங்களால கஷ்டப்பட்டாரா? ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தாரா? ஒரு ஏழை தாயினுடைய கண்ணீர் அவருக்கு தெரியுமா? இல்ல விவசாய மக்களுடைய பிரச்சனை தெரியுமா? இல்ல இளைஞர் நலன் பத்தி சிந்தனை இருக்கா? நீங்களே சொல்லுங்கம்மா. எதுவும் இல்லை. அவங்க அப்பா அந்த கட்சியில ஒரு எம்எல்ஏ, ஒரு அமைச்சரா இருந்தாங்க. அவருக்கு சீட்டு. அந்த மனுஷன் நீங்க பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பிறகு உங்களை வந்து பார்த்திருக்காருங்களா? பார்க்கல. திட்டங்கள் வருவது அனைத்தும் மத்திய அரசுடைய திட்டங்கள். இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற எம்பியினுடைய வேலை அந்த திட்டத்தை வாங்கி உங்களுக்கு கொடுக்கறது மட்டும்தாங்க வேலை. வேற எதுவுமே இல்லை. இவரு போய் வீடு கட்ட வேண்டாம், இவரு போய் பைப்புக்கு வந்து குழி பறிக்க வேண்டாங்கம்மா, இவரு போய் சிலிண்டர் தூக்கிட்டு வர வேண்டாம். எல்லாத்தையும் மோடி ஐயா கொடுக்கிறார். அதை தடுக்காம உங்கள்கிட்ட கொடுத்தாவே தமிழகத்தில் ஒரு தாய் இங்க இருக்கு. தடுக்காமல் மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய திட்டத்தை தடுக்காமல் ஒரு ஏழை தாயினுடைய வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்தாலே போதுங்க. இந்திய திருநாட்டில் தமிழகத்துல ஏழை தாய் ஒரு எழுதற்கு வாய்ப்பே இல்லை. அதனாலதான் உங்கள்கிட்ட அன்பான வேண்டுகோள் வைக்கிறேங்கம்மா. மேல மோடி வர்றாரு நமக்கு தெரியுதுங்கம்மா. தமிழகத்திலிருந்து மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்காக தாமரை கட்சியிலிருந்து, பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து, தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து நீங்கள் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். நீங்க எத்தனை பேர் விவசாயம் பாக்குறீங்க ஐயா? கை தூக்க முடியுமா? நிறைய பேர் விவசாயம் பாக்குறீங்க ஐயா. மோடி ஐயா வந்த பிறகு உரத்துக்கு தட்டுப்பாடு நீங்க கேள்விப்பட்டீங்களா? உர தட்டுப்பாடு யாருக்காச்சும் பிரச்சனையா இருக்குங்களா? ஐயா, விவசாயம் பார்க்கறவங்களுக்கு தெரியும். மோடி ஐயா வருவதற்கு முன்பு 2014க்கு முன்பு இந்தியாவிலே உர தட்டுப்பாடு சர்வசாதாரணமா இருக்கும். உரமே கிடைக்காதுங்க ஐயா. குறிப்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர்கள் கடிதம் எழுதின படிக்கிற பாருங்க. 2010 கலைஞர் கருணாநிதி அவர்கள் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் கடிதம் எழுதுறாங்க. தமிழகத்திலே டிஏபி டை அமோனியம் பாஸ்பேட் பற்றாக்குறை இருக்கு, வேகமா உரத்தை அனுப்பி வைங்க. 2011 நம்முடைய அம்மையார் ஜெயலலிதா அம்மா கடிதம் எழுதுறாங்க மன்மோகன் சிங் அவர்களுக்கு. 27,000 டன் உரப்பற்றாக்குறை இருக்கு, உடனே அனுப்பி வைங்க. 2012 குறுவை சாகுபடிக்கு தேவையான உரம் பத்தல, மறுபடியும் அம்மையார் ஜெயலலிதா அவங்க கடிதம் எழுதுறாங்க. ஜூன் மாசத்துல வேகமா உரத்தை அனுப்பி வைங்க, விவசாயிகளால விவசாயம் பண்ண முடியும். 2013 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மத்திய உரைத்துறை அமைச்சராக இருந்த மூக்க அழகிரி அவர்கள் 1000 கோடி ரூபாய் உரத்துல ஊழல் பண்ணிருக்காங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஐயா, 2014க்கு முன்பு விவசாய பெருமக்களுக்கு தெரியும், உரத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருந்தாங்க. உர தட்டுப்பாடு இருந்துச்சு. இன்னைக்கு மோடி ஐயா வந்த பிறகு உர தட்டுப்பாடு என்கின்ற பிரச்சனையே இந்தியாவில் இல்லைங்க. எல்லா விவசாய பெருமக்களுக்கும் இந்தியாவிலே உரத்தினுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தி உர தட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு விவசாயிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 6000 ரூபாய் கௌரவ நிதியாக கொடுக்கின்றோம். மண்வள அட்டை வருதுங்கம்மா, கிசான் அட்டை வருது. விவசாயிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக விவசாயிகள் மீது பாசமும் பரிவும் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறார். நீங்க ஒரு யூரியா மூட்டை 45 கிலோ கடையில போய் வாங்கினா 252 ரூபாய் ரேட்டு. 45 கிலோ யூரியா மூட்டை 252 ரூபாய். ஆனா எத்தனை விவசாய பெருமக்களுக்கு தெரியும், ஒரு யூரியா மூட்டையினுடைய விலை 3000 ரூபாய். இந்தியா இறக்குமதி பண்ணும் போது ஒரு 45 கிலோ யூரியா மூட்டையினுடைய விலை 3000 ரூபாய்ங்கம்மா. நமக்கு 252 ரூபாய், 2750 ரூபாய் மானியம் கொடுத்து மோடி ஐயா யூரியா மூட்டை கொடுக்கிறார். ஒரு ஹெக்டர் நிலத்துல விவசாயம் பண்றோம்னா 8900 ரூபாய் நமக்கு யூரியா மானியம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பிரதமரை மறுபடியும் 3வது முறையாக நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை நாம் வைக்கின்றோம். கடைசியா 2-3 கருத்து கூட்ட சொல்லுங்கம்மா. இன்னைக்கு நம்முடைய பிரதமர் அவர்களை எதிர்த்து யார் நிக்கிறாங்க? பிரதமர் அவர்களை எதிர்த்து ஒரு பக்கம் நரேந்திர மோடி ஐயா பிரதமர் இருக்கிறாங்க, 3வது முறையாக நிக்கிறாங்க. நீங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க, இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயாக்கு ஓட்டு. இது ஒரு பக்கம். பிரதமர் அவர்களை எதிர்த்து நிற்பது எந்த தகுதியும் இல்லாத தலைவர்கள் நிற்கிறார். ஐயா, நம்ம பிரதமர் ஒரு ஏழை வீட்டுல பிறந்தார். அவங்க அப்பா டீ கடையில டீ விற்கிறோம்.
பிரதமருடைய அம்மா ஹீராபென் அம்மையார் அவர்கள் 5 வீட்டுல 10 பாத்திரம் கழுவுறோம். அந்த குடும்பத்திலே மகனாக பிறந்து அந்த ஹீராபென் அம்மையார் இந்த மகனை அற்புதமாக வளர்த்தி 5 வீட்டுல 10 பாத்திரம் தேய்த்து 17 வயசுல வீட்டை விட்டு வெளியே வந்துங்க. நாடெல்லாம் சுத்தி பாரதிய ஜனதா கட்சியில 35 வயசுல சேர்ந்து குஜராத்தினுடைய முதலமைச்சராக 51 வயசுல ஆகி 63 வயது ஆகும் பொழுது இந்தியாவுடைய பிரதமர். அப்படின்னா எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டார். கடினமான சூழ்நிலை எல்லாம் கடந்து இயற்கை அவரை தயார் செய்து இந்தியாவுடைய பிரதமராக அமர்த்தி இருக்கிறது. அதனால் தான் எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு சாதகமா இருக்குங்கம்மா. பிரதமர் எதிர்த்து யார் நிற்கிறாங்க? கருணாநிதி ஐயாவுடைய பையன் ஸ்டாலின், ராஜீவ்காந்தி ஐயாவுடைய பையன் ராகுல் காந்தி, ஃபரூக் அப்துல்லா அவருடைய பையன் உமர் அப்துல்லா, பாலாசாஹேப் தாக்கரேவுடைய பையன் உத்தவ் தாக்கரே, லல்லு பிரசாத் யாதவ் பையன் தேஜஸ்வி யாதவ். குடும்பத்துல பிறந்த குழந்தைகள் எல்லாம் இந்த பக்கம் ஒரு கூட்டணியா வச்சிருக்கிறாங்க. அந்த கூட்டணியினுடைய பெயர் இந்தி கூட்டணி. தமிழ்நாட்டில் நம்ம ஸ்டாலின் ஐயா எனக்கு பிரதமரே வேண்டாம், நாங்க புது பிரதமரை கொண்டு வருவோம் என்று சூழலித்துக் கொண்டிருக்கின்றோம். ஐயா இந்தி கூட்டணி ஆரம்பிச்சது யாருங்க? நிதிஷ்குமார். ஐயா இந்தி கூட்டணி ஆரம்பிச்சது நிதிஷ்குமார், பீகாருடைய முதலமைச்சர். அவர் சொன்னார், எந்த காரணத்துக்கும் அவரை பிரதமரை விடமாட்டோம், நரேந்திர மோடி அவர்களை ஆட்சியை விட்டு அகற்றுவோம் இந்தி கூட்டணி ஆரம்பிச்சார். நேற்று பாத்தீங்கன்னா அவரே வந்து பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இந்த பக்கம் வந்துட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி. இது எப்படி நாங்கம்மா, நாம எல்லாம் ஒரு பஸ்ல போறோம். அந்த பஸ்ஸினுடைய டிரைவர் நிதிஷ்குமார், அவர் தான் பஸ்ஸை ஓட்டிட்டு போறார். பஸ்ஸுக்குள்ள ஸ்டாலின் ஐயா ஏறிட்டார், கை காட்டுறாரு நமக்கெல்லாம். பஸ் அருமையா போகுது. நாங்க வந்து பிரதமர் மோடி அவர்களை பதவியிலிருந்து இறக்க போறோம். இந்தி கூட்டணி தான் பதவிக்கு. மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், ராகுல் காந்தி ஐயா எல்லாரும் பஸ்ல ஏறாங்க. ஆனா பஸ் வேகமா போகுது. ஐயா பஸ் சூப்பரா போகுது, டெல்லியை நோக்கி போகுதுன்னு ஸ்டாலின் ஐயா ஒரே குஷி. ஆனா நிதிஷ்குமாரன் என்ன பண்ணாருன்னா பஸ்ஸை ஓரமா இறங்கி நிறுத்திட்டு பஸ்ஸை விட்டு இறங்கி ஓடி வந்துட்டார். அதான் இன்னைக்கு இந்தி கூட்டணியினுடைய நிலைமை. அந்த கூட்டணி யார் அமைச்சாங்களோ அவர்களே அந்த கூட்டணி இல்லைங்க. ஏன்னா இந்தியா முழுவதும் தெரிகிறது, மோடியை எதிர்த்து ஒரு கூட்டணி உருவானால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள போவதில்லைன்னு எல்லாத்துக்குமே தெரியுது. பீகாரில் இருந்து ஜம்மு காஷ்மீரில் இருந்து ஒரு பகுதியிலும் மக்கள் முடிவு செய்து விட்டார்கள், நல்ல மனிதர் மோடி, நேர்மையான மனிதர் மோடி, மக்களுக்காக உழைக்கக்கூடிய மனிதர் மோடி. அவர்களை எதிர்த்து யார் கூட்டணி அமைத்தாலும் கூட மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்கின்ற மிக தெளிவான விஷயத்தை நாம் பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். அதனால் சகோதர சகோதரிகளே, கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியில ரிஷி வந்தியத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். சட்டப்பேரவை தொகுதியில் இந்த முறை நம்ம குடும்பாட்சி வேண்டாங்கம்மா, ஊழல் செய்யறவங்க வேண்டாம், அடாவடித்தனம் பண்ற அரசியல் கட்சிகள் வேண்டாம், ஜாதியை வைத்து அரசியல் பண்றவங்க நமக்கு வேண்டாம். இந்த 4ஐயும் நம்ம ஒதுக்குறதுக்கான நேரம் வந்துருச்சுங்கம்மா. நாம் இந்த முறை வளர்ச்சி அரசியல் செய்யக்கூடிய, நாம் அனைவரும் வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த முறை நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். இவ்வளவு பெரிய கூட்டம் ரிஷி வந்தியத்தில் வந்திருக்கிறீங்க. நீங்க எல்லோருமே பாரதிய ஜனதா கட்சி இல்லைன்னு எனக்கு தெரியுங்கம்மா. மாற்று கட்சி வந்திருக்கிறீங்க, வேற கட்சி வந்திருக்கீங்க. ஆனா உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், ஐயா 2024 தேர்தலை பொறுத்தவரை நமக்குள்ள நம்ம சட்டம் போடக்கூடாதுங்க ஐயா. 2024 தேர்தலை பொறுத்தவரை நாம் யாராக இருந்தாலும் இந்திய நாட்டிற்காக மோடிக்கு ஓட்டுறோம். 2024 தேர்தலில் நாடு நன்றாக இருக்குது. இது போன்ற தலைவர் இந்த நாட்டில் இல்லைங்கம்மா, இல்லை. கட்சியை பார்க்காதீங்க, இது போன்ற தலைவர் இந்த நாட்டிலே இல்லை, எந்த மாநிலத்திலும் இல்லை. இது போன்ற ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் எந்த கட்சியும் இல்லைங்கம்மா. 10 ஆண்டுகளாக உங்களுக்காக உழைத்து வேலை செய்த நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் ஒரே ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் 3வது முறையாக நம் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார். மாற்று கட்சி நண்பர்களாக இருந்தாலும் இந்த முறை நீங்கள் மோடி என்கின்ற மனிதனுக்காக உங்களுடைய வாக்கு பாரதிய ஜனதா கட்சி தாமரைக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து, இந்த ஊர்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நாங்கள் உங்களோடு துணை இருக்கின்றோம். தாலுகால் ஆரம்பிச்சு பிடிஓ அலுவலகத்தை மாத்துறதுல இருந்து இந்த ஊர்ல லஞ்ச லாவண்யத்தெல்லாம் ஒழிச்சு மக்களுக்கு நேர்மையான ஆட்சி நகராட்சியிலிருந்து கொடுக்கும் வரை நாங்கள் உங்களோடு இருப்போம். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். 2024 பாராளுமன்ற தேர்தலில்
உங்களுடைய அன்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து எழுச்சி மிகுந்த இந்த பயணத்துல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை நம்மோடு மகளிர்கள் வந்திருக்கிறாங்க. எதையும் எதிர்பார்க்காம வந்திருக்காங்க. மகளிருக்கு தெரியும் அவங்க போடுற ஓட்டு அவங்க குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஓட்டு போடுறாங்க. பாரத நாட்டுல குழந்தைகள் நல்லா இருக்கணும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும், நல்ல கம்பெனியில பணி செய்யணும், தொழிற்சாலைகள் ரிஷிவந்தியத்தை நோக்கி வரணும், குழந்தைகள் நன்றாக ஒரு நாட்டில் இருக்க வேண்டும். நம்முடைய நாட்டில் இன்று நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அது மோடியை அவனால மட்டும்தான் முடியும் என்பதை நம்முடைய சகோதரிகள் தாய்மார்கள் முழுமையாக உணர்ந்திருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த யாத்திரை மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் அருள் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் மாநில பொதுச் செயலராக இருந்து நம்ம எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அக்கா கார்த்திகேயனி முன்னாள் மேயர் அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய மாநில செயலராக இருந்து எனக்கு முன்பு பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் அஸ்வத்தாமன் அவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாவட்டத்தினுடைய பார்வையாளர் அருமை தம்பி ராஜ்குமார் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்து கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அறுபாடு படக்கூடிய அண்ணன் பாலசுந்தரம் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா தலைவர்கள் மாவட்டத்தினுடைய முக்கியமான தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், கஜேந்திரன் அவர்கள், ஜெயதுரை அவர்கள், கருணாகர் ரெட்டியார் அவர்கள், முருகன் அவர்கள், பிரபாகரன் அவர்கள், அலமேல் ஆறுமுகம் அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள், சபரி அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள் மிக கடுமையாக பாடுபட்டு பாரதிய ஜனதா கட்சியை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துச் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரிஷிவந்தியம் நகர் SP சுந்தர் அவர்கள், ரிஷிவந்தியம் வடக்கு தாமரை சேகர் அவர்கள், ரிஷிவந்தியம் தெற்கு சின்னதுரை அவர்கள், திருக்கோவிலூர் வடக்கு அறிவழகன் அவர்கள், திருக்கோவிலூர் தெற்கு சுந்தரராஜன் அவர்கள், நம்முடைய கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதியினுடைய இணை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் சண்முகப்பிரியான் அவர்கள் மேடையில் வைத்திருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய மாவட்ட தலைவர்கள் பக்கத்து மாவட்டத்திலிருந்து சிறப்பு அழைப்பாளராக VNT கலிவர்தனா நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து ஐயா சிவலிங்கம் அவர்கள் மேடையில் இருக்கீங்களா? ஐயா சிவலிங்கம் அவங்க இருக்கீங்களா? அண்ணா, இந்த பகுதியில் நம்முடைய முன்னாள் மாநில பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் சிவலிங்கம் அவர்கள் மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வர வேண்டும் என்பதற்காக இங்கிருந்து சபரிமலை 508 கிலோமீட்டர் நடந்தே போனாருங்க ஐயா. நடந்தே போனார் 508 கிலோமீட்டர். 29/11/2023 ஆரம்பித்து 508 கிலோமீட்டர் பாத யாத்திரையாக சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு வந்திருக்கின்றார்கள். அண்ணன் சிவலிங்கம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான பொதுக்கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள், இல்லத்தரசிகள், இளைஞர்கள், குழந்தைகள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அம்மா 40 நாள்ல இருக்கு, யார் என்ன பொய் சொன்னாலும் நீங்கள் நம்ப கூடாது. தேர்தல் நேரத்துல பொய்யா அவுத்து விடுவாங்க, எதையும் நீங்க நம்ப கூடாது. மோடி ஐயாவின் மீது உங்கள் நம்பிக்கை இருக்கணும். மோடி ஐயாவை 3வது முறையாக ஆட்சி கட்டல்ல அமர்த்த வேண்டிய பொறுப்பு உங்க கையில் இருக்குங்கம்மா. 40 நாட்கள் நீங்கள் நம்முடைய தொண்டர்கள் கண் துஞ்சா நீங்கள் உழைத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை ஒரு வீடாக பட்டி தொட்டி எல்லாம் சேர்த்து 4வது முறை நம்முடைய பிரதமர் அவர்கள் 3வது முறை இப்ப 400 MPக்களை தாண்டி ஆட்சி கட்டல்ல அமர வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நாம் அனைவரும் சேர்ந்ததை செய்ய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத